பேசும் கலை வளர்ப்போம். நாள் 55. பேசும் கலை 64. கலை 55. ஆணித்தரமாக மாறுதட்டி பேசுதல். சில செய்திகளை ஆணித்தரமாக பேசலாம். இது உணர்ச்சி மிகுந்த பேச்சாக இருப்பினும் அது நல்ல ஊக்கத்தை கேட்பவரின் மனதில் தோற்றுவிக்கும். ஒரு சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் பேசும்போது இவ்வாறு கூறினேன். 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா உலகை ஆண்டது. 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா உலகை ஆண்டது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலகை ஆளப்போவது இந்தியா. இந்தியா இந்தியாதான் என்று மார்தட்டி கூறினேன். பாரதி விழாவில் பேசும்போது கூறினேன். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருக்குறளை வள்ளுவர் எழுதத் துவங்கினார். அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவருக்கே சரண்ணாங்களே என்று கம்பன் எழுதத் தொடங்கினான். எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று எழுதத் தொடங்கினான் பாரதி. தெய்வத்தை புகழ்ந்து கவிநூல்கள் எழுதத் தொடங்கும் மரபையே மாற்றியவன் அவன். தெய்வ பக்தி உள்ள இடத்திலே தேசபக்தி என்ற விளக்கேற்றி வைத்து போற்றி நின்ற முதல் பெரும் தமிழ்கவிஞன் பாரதிதான் என்று ஆணித்தரமாக கூறினேன். இவ்வாறு நாம் கூறும் செய்திகளை ஆணித்தரமாக, உண்மை செய்திகளை நிச்சயமாக உறுதியிட்டு அறுதியிட்டு கூற வேண்டும். கலை 55 நிறைவடைந்தது. நாளை கலை 56 மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.